அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமல் பல பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய கணவர் இடத்துல நல்ல முறையில் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுற பெண்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்பவும் பிரச்சனையில் இருக்காங்க, ரொம்பவும் சண்டை சச்சரவோடு இருக்காங்க, என்கிட்ட அன்பாக நடந்துக்க மாட்டுறாங்க, என்கிட்ட பாசமாக பேசக்கூட மாட்டுறாங்க, அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு கெட்ட சகவாசம் இருக்குது, அந்த மாதிரி இன்னும் அந்த அந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயங்களுக்காக கூட நீங்கள் இந்த அமல் செய்யலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, ஆனால் அவங்க என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க, எப்போ பாரு ஏதாச்சும் ஒரு சண்டையிலேயே இருக்குது, நல்ல முறையில் அன்பாக நடந்துக்கணும், எனக்கு பிடித்த மாதிரி என்னுடைய கணவர் என்கிட்ட நடந்துக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த அமல் நீங்கள் செய்யலாம். ஆனால் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தவறான எண்ணத்தோடு நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பலிக்காது. குடும்பத்தினர் இடத்துலேருந்து பிரிக்கணும், அவங்களுடைய பெற்றோர் இடத்துலேருந்து பிரிக்கணும், அவங்களுடைய உறவிடத்திலேருந்து நம்ம பிரித்து கொண்டு வரணும், அந்த எண்ணத்தோடு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக பலிக்காது. அதற்கான வீடியோ இது கிடையாது. இது ஹலாலான முறையில் நல்ல விதமாக உங்கள் கணவர் உங்கள் இடத்துல அன்பாக பாசமாக நல்ல விதமாக சந்தோஷமாக இருக்கணும். அவர் நல்லவர் தான், ஆனால் அவர் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, என்ன எங்கேயும் வெளியே பாசமாக கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, என்கிட்ட பாசமாக பேசுறது இல்லை, எப்போ பாரு நாங்கள் பேசினாலே சண்டையாகவே இருக்குது, சில நேரம் என்கிட்ட பேசவே மாட்டாரு, ஒரு வருஷமாக என்கிட்ட பேசலை, ஒரு வாரமாக பேசலை, ஏதாச்சும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, நாங்கள் பேசினாலே நாங்கள் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி நினைக்கிற பெண்கள் தாராளமாக இதை நீங்கள் ஓதுங்க. விரைவாக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே பலன் கிடைக்கும். இந்த ஒரு அமல் நீங்கள் எப்போ ஓதணும், எப்படி ஓதணும் அப்படின்னா, இது வந்து 2 வார்த்தை, 2 துவாக்கள், அதாவது 2 குரானிய வசனங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த 2மே நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் நீங்கள் இதை ஓதாதீங்க. உங்களுக்கு தொழுகை உள்ள நிலையில் நீங்கள் இந்த அமலை செய்யுங்க. ஒரு நாளைக்கு 11 முறை அப்படின்னு 11 நாட்கள் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. அந்த 11 நாள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இதை நீங்கள் 11 நாள் தான் ஓதணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் டெய்லியும் 11 முறை ஓதினாலும் சிறந்தது தான். ஏன்னா 11 நாளில் உங்களுக்கு மாற்றம் தெரியும். ஆனால் உங்கள் ஆயுளுக்கும் நீங்கள் இதை ஓதிட்டே இருந்தீங்கன்னா எப்போவுமே நல்ல விதமாகவே இருக்கிற அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். பீரியட்ஸ் டைமில் இதை எடுத்துக்கோங்க, மற்றபடி மற்ற நேரத்தில் இதை நீங்கள் 11 முறை ஓதிட்டு வாங்க. இப்போ அது என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரா நிசால 4வது சூறாவாக இருக்கக்கூடிய சூரா நிசால 35வது ஆயத்து. அடுத்து 2வது என்ன அப்படின்னா சூரா தாஹா 20வது சூறால 39வது ஆயத்துல கடைசி வரி மட்டும். இப்போ அந்த 2 ஆயத்துக்களையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரா நிசா 35வது ஆயத்துல இருக்கக்கூடிய அது என்ன, வ இன் ஷிகாக பைனிஹிமா ஃபபுஹசு ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா யுரீதா இஸ்லாஹன் யுவஃபிகில்லாஹு பைனஹுமா இன்னல்லாஹ கான அலீமன் ஹபீரா. இந்த ஒரு ஆயத் ரொம்பவும் சிறந்த ஆயத். இது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய நெருக்கத்தை ஏற்படுத்தும், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளை தீர்க்கும். அடுத்து 2வது என்ன, சூரா தாஹா. சூரா தாஹால 39வது ஆயத்துல கடைசி வரி மட்டும், வ அல் கைது அலைக்க மஹப்பத மின்னி வலி துஸ்ன அலா ஐனி. இந்த ஒரு ஆயத்தையும் நீங்க 11 முறை, 2ஐயும் 11 முறை நீங்க ஒரு நாளைக்கு 11 முறை ஓதுங்க. இல்லை தொழுகையில கூட நீங்க 5 தொழுகையிலையும் 5 தொழுகையிலையும் நான் வந்து 11 தர வேண்டும் ஓதுறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம். இதை நீங்க ஏதாச்சும் ஒரு நேரத்துல ஏதாச்சும் ஓதுங்க. 11 நாட்கள் ஓதிவாங்க. விரைவாகவே பேசாம உங்ககிட்ட இருக்காங்க ஒரு கணவர், அவங்க மனம் மாறி உங்ககிட்ட பேசணும், பாசமா நடந்துக்கணும், என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா இதை தாராளமா 11 நாட்கள் ஒரு சேலஞ்சா எடுத்து செஞ்சு பாருங்க. 11 நாள்லயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு எப்பவுமே தேவையான ஒரு விஷயம் தான் தன்னுடைய கணவர் தன்னிட்ட பாசமா அன்பா நடக்கணுங்கிறது எல்லா பெண்களுடைய ஆசை தான். அதனால நீங்க 11 நாள் தான் ஓதணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாம எப்பவுமே உங்க வாழ்நாள் முழுக்க வளமையா டெய்லி 11 முறை ஒரு நேரத்துல இல்ல 5 தொழுகைக்கு பின்னாடி இருந்தாலும் சரி உங்களுடைய விருப்பம் ஓதுங்க. பீரியட்ஸ் டைம்ல மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. விரைவாகவே நல்ல மாற்றத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுப்பான். இது அனுபவபூர்வமான ஒரு அமல். இது வந்து ஓதி பலன் கண்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். நான் கண்ணுக்கு எதிர நான் பலனை பார்த்த ஒரு அமல். என்னுடைய
தெரிஞ்ச ஒரு பெண்மணி இதை அவங்க ஓதுனாங்க. 11 நாட்கள் தொடர்ந்து ஓதுனாங்க. ஆனா அவங்களுக்கு 2வது நாளே ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. பேசாம இருந்த கணவர் 2வது நாளே லைட்டா பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. 11 நாள்ல அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகி நல்ல விதமா ஆயிட்டாங்க. ஆனா அவங்க அதை டெய்லி வளமையா ஓதிட்டு இருக்காங்க. அனுபவபூர்வமான அமல் இது, ஹஜ்ரத்தால சொல்லப்பட்ட ஒரு அமல். அதனால இதை நீங்க தாராளமாக ஓதலாம். உங்களுக்கு விரைவா பலன் கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், உங்க கணவர் உங்களிடத்துல நல்ல முறையில நடந்துக்கணும், பாசமா அன்பா ஹலாலான முறைக்காக நீங்க இதை ஓதுறதா இருந்தா தாராளமாக ஓதலாம். ஆனா கெட்ட எண்ணத்தோட கெட்ட நோக்கத்தோட இதை நீங்க ஓதுனீங்கன்னா அது உங்களுக்கு பலிக்காது. உங்க கணவர் உங்க இடத்துல நல்ல முறையில இருக்கணும், எல்லாமே நல்ல விதமா செய்யணும், எனக்கான ஹக்க என் கணவர் எனக்கு நல்ல விதமா நிறைவேற்றணும், எப்பவுமே என்கிட்ட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த அமலை செஞ்சு பாருங்க. விரைவா உங்களுக்கு பலன் கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலயா இருந்தாலும் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். இது பெண்கள் கணவருக்காக மட்டும்தான் ஓதணுமான்னு கேட்டா கிடையாது. கணவரும் மனைவிக்காக கூட நீங்க இந்த அமலை செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்க, விரைவா நல்ல பலன் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே ஐவேளை தொழுகையே தவற விடாதீங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஐவேளை தொழுகையே தவற விடாதீங்க. கூடுதலா இந்த அமலையும் சேர்த்து செய்யுங்க. அப்போ உங்களுக்கு பலனை இன்ஸ்டண்டா விரைவா உங்களால கண்கூடா உணர முடியும். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.